வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இன்றைய வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7th தமிழ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நாம் தொடர்ந்து இனி வரும் காலங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் வகுப்புகள் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதன்படி இன்றைய வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழ், அதில் வந்து இயல் 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? எங்கள் தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் தமிழ் என்ற நூலை எழுதியவர். ஃபஸ்ட்டு நாம் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? எங்கள் தமிழ் என்ற நூலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அதே மாதிரி நுழையும் முன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் முக்கியமான 1 மார்க்கெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உலகின் தொன்மையான மொழிகளுள் நம் தமிழ் மொழி குறிப்பிடத்தக்கதாகும். அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞர் பாடல் மூலம் அறிவோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? நாமக்கல் கவிஞர். சரிங்களா? அப்போ நுழையும் முன் அதில் வந்து ஒரு முக்கியமானது எதுவும் இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாடல். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அருள்நெறி அறிவை தரலாகும். சரிங்களா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். சரிங்களா? இதுக்கான பொருள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி. சரியா? நம் தாய்மொழி தமிழ்மொழி. சரிங்களா? அந்த அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தரக்கூடியது எதுங்க? தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து அருள்நெறி அறிவை தரலாகும். இப்போ நம்ம தாய்மொழி தமிழ்மொழி, அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தரக்கூடியது எதுங்க? தமிழ்மொழி. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. சரிங்களா? இது அப்படியே கொடுத்துட்டு கொஸ்டினாக வந்து கேட்டுருவாங்க. சரிங்களா? பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் புகழாது. சரிங்களா? அப்போது அருள்நெறி அறிவை தரலாகும் அப்படின்னா நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை வந்து தரக்கூடியது. அதுவே தமிழ் மக்களுடைய குரலாக விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தமிழ்மொழி வந்து பார்த்துட்டிங்கன்னா கற்றோர் வந்து பொருள் பெறுவதற்காக யாரையும் வந்து புகழ்ந்து பேச மாட்டாங்க, தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க, தன்னை போற்றாரையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறது இதற்கான பொருள். சரிங்களா? அடுத்து கொல்லா விரதம். சரிங்களா? அடுத்தது கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கொல்லா விரதம் அப்படின்னா என்னதுங்க? நம்மளுக்கு தெரியும், திருக்குறளில் கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரமே இருக்குது. அப்படித்தானுங்க? கொல்லாமை அப்படிங்கிற திருக்குறளில் கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரமே இருக்குது. சரிங்களா? பிற உயிர்களை வந்து கொல்லக்கூடாது. சரியா? அறங்களிலேயே சிறந்த அறம் வந்து பிற உயிர்களை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். சரியா? அப்போது கொல்லா விரதம் வந்து குறியாக, கொல்லாமையை குறிக்கோளாகவும், சரியா, கொள்கை பொய்யா நெறியாக அப்படின்னு என்னது? பொய்யாமையை வந்து கொள்கையாகவும், பொய் பேசாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. எல்லா மனிதரும் இன்புற்று வாழணும், அன்பும் அறமும். சரியா? எல்லா மனிதரும் இன்புற்று வாழறதுக்கு அன்பும் அறமும் உதவும் அப்படிங்கிறத இதனுடைய பொருள். சரியா? எல்லா மனிதரும் இன்புறமே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் வந்து உதவும். எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ்வதற்கு அன்பும் அறமும் உதவும் அப்படிங்கிறத இதனுடைய பொருள். சரிங்களா? அடுத்தது அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். சரிங்களா? இதுக்கு என்னது? நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா அனைவரிடத்திலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்பையும் அறத்தையும் தரக்கூடியது. சரியா? அச்சத்தை போக்கி இன்பம் தரக்கூடியது. அச்சம் என்பதை போக்கிவிடும். எல்லாத்துலேயும் அன்பும் அறத்தையும் தரக்கூடியது, அச்சத்தை வங்கி போக்கிடும். சரியா? அச்சத்தை போக்கி இன்பம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். சரியா? எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். எங்கள் தமிழ்மொழி வந்து தேன் போன்ற ஒரு இனிமையான மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த பாடலின் பொருள் புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஏன்னா நாமக்கல் இப்போ நம்ம பாடத்திட்டம் மாற்றினதுலேருந்து, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ஆசிரியர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் நம்ம பாடத்திட்டத்தில் வந்து இருக்கார். சரிங்க? புதிய பாடத்திட்டத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு பாடலினுடைய ஒரு வரி கொடுத்துட்டும் கூட முக்கியமாக கேட்பாங்க. அப்போ இந்த பாடல் வந்து நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். சரிங்களா? அதாவது வந்து நம்ம தாய்மொழி வந்து அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தரக்கூடியது, அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது. கற்றவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருள் பெற யாரையும் வந்து புகழ மாட்டாங்க,
தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் சிதறும் அன்பரமே. கொல்லாவிரதம் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய் பேசாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதரும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறது அன்பும் அறமும் வந்து உதவும். எல்லா மனிதரும் இன்புற்று வாழ்வ அன்பும் அறமும் உதவும் அப்படிங்கிறது அதனுடைய பாடல் பொருள். அடுத்தது அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும். அன்பும் அறமும் நம் தமிழ்மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தரக்கூடியது. அச்சம் என்பதை போக்கிவிடும், அச்சத்தை வந்து போக்கக்கூடியது. இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். சரியா? அப்போ எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுள். சரிங்களா? எங்கள் தமிழ் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்தது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். ஊக்கிவிடும் அப்படின்னு என்னது? ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள். ஊக்கிவிடும்னு என்னது? ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பொருள். விரதம் அப்படின்னு என்னது? நோன்பு அப்படின்னு பொருள். விரதம்னா அப்படின்னு என்ன பொருள்? நோன்பு அப்படின்னு பொருள். குறினா என்ன பொருள்? குறிக்கோள் அப்படிங்கிற பொருள். குறினா என்னது? குறிக்கோள் அப்படிங்கிற பொருள். பொழிகிற அப்படின்னு என்ன பொருள்? தருகின்ற அப்படின்னு பொருள். பொழிகிற அப்படின்னு என்ன பொருள்? தருகின்ற அப்படிங்கிறது பொருள். அப்போ இந்த சொல்லும் பொருள்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரிப் எழுதி பார்த்துக்கணும். ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிறன்னா தருகின்ற. சரிங்களா? இப்போ புதுசாக படிக்கிறவங்க எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, ஃபுல்லாக வந்து நம்ம தரவு பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் குறிப்பெல்லாம் வந்து வெளியில் இருக்கிற நூல்கள்லாம் வந்து ஆசிரியர் இப்போ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கர் சம்பந்தமான வெளியில் இருக்கிற நூல்களை நாம் படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாடலின் பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும். சரிங்களா? பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். நம் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பொருளையும் நாம் என்ன பண்ணணுங்க, படிச்சுக்கணும். முக்கியமான இது வந்து அப்படியே கொடுத்துட்டு கேட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது எதுகை அப்படிங்கிறது. இது வந்து நம்ம எதுகை மோனைகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிலம்பஸில் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் வாட்னு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? எதுகை அப்படின்னா மோனைனா முதலெழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, ஏபுனா கடைசி எழுத்து ஒன்றி வருவது. சரியா? அதான் எதுகை தொடை, மோனை தொடை, ஈபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அருள் நெறி, பொருள் பெற, இது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மோனைனா முதலெழுத்து ஒன்றி வருவது தான் நம்ம மோனை தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈபுன்னு என்னது? கடைசி எழுத்து ஒன்றி வருவது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஈபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஜஸ்ட் மோனை, எதுகை, ஈபு அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது நாமக்கல் கவிஞனுடைய ஆசிரியர் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பு. பாடலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சரிங்களா? தமிழறிஞர், கவிஞர், ஓவியர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆளுமைத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். அவர் யாருடைய கொள்கையால் ஈர்க்கப்படுகிறார்? காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டு அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் எழுதின நூல் பாருங்க, மலைக்கல்லன். சரியா? மலைக்கல்லன். இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற நாவல் இருக்கு இல்லைங்களா? இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிறது அவருடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மர்ம நாவல். சரியா? இது வந்து என்னதுங்க, திரைப்படமாக்கப்பட்டது. சரியா? மலைக்கல்லன். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழன் இதயம். சரியா? தமிழன் இதயம், என் கதை. சரியா? என்னது? தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். சரியா? என்ன நூல் எழுதினார்? மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி. இதில் மலைக்கல்லன் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு மர்ம நாவல். சரிங்களா? இது வந்து திரைப்படமாக்கப்பட்டது. சரியா? இப்பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எழுத்தாளப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்பாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா
நாமக்கல் கவிஞரை பற்றி நாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா வேங்கடராம பிள்ளை மற்றும் அம்மணி அம்மாள். சரிங்களா, இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா வேங்கடராம பிள்ளை மற்றும் அம்மணி அம்மாள் அப்படிங்கிறத வந்து இவருடைய பெற்றோர். சரியா, இவருடைய ஊர் வந்து நாமக்கல். சரியா, எப்போ பிறந்தார் அப்படின்னா 19/10/1888 வந்து பிறந்தார். இறந்தது எப்போ அப்படின்னா 24/8/1972 வந்து இறந்துருப்பார். சரிங்களா, 19/10/1888 பிறந்தார், 24/8/1972 வந்து இறந்தார். சரியா, இவருடைய பெற்றோர் என்ன, வேங்கடராம பிள்ளை மற்றும் அம்மணி அம்மாள் அப்படிங்கிறது தான் இவருடைய பெற்றோர். சரிங்களா, இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இங்கே நாம் இதையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இதை தவிர்த்து தமிழன் இதயம். சரிங்களா, இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். தமிழன் இதயம், அதுக்கப்புறம் சங்கொலி. சரியா, அடுத்து தமிழ் தேர். சரியா, தமிழ் தேர் அப்படிங்கிறது இவருடைய நூல், தமிழ் தேர். அதுக்கப்புறம் கவிதாஞ்சலி. சரிங்களா, அடுத்து இவருடைய நூல் என்னது, கவிதாஞ்சலி அப்படிங்கிறது இவருடைய நூல். சரியா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரார்த்தனை. சரிங்களா, பிரார்த்தனை அப்படிங்கிறது இவருடைய நூல். சரிங்களா, பிரார்த்தனை. சரியா, அடுத்தது தாயார் கொடுத்த தனம். சரியா, அடுத்தது என்னது, தாயார் கொடுத்த தனம், தாயார் கொடுத்த தனம். சரிங்களா, அடுத்தது சரிங்களா, இந்த மாதிரி முக்கியமான நூல்களை வந்து இவர் வந்து எழுதிக்கிறார். சரியா, அப்போது இவருடைய நூல்கள் என்னது, மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தது சங்கொலி. சரி, எக்ஸ்ட்ரா பார்த்தது தமிழ் தேர், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம். பிரார்த்தனை, தமிழ் தேர், கவிதாஞ்சலி, தாயார் கொடுத்த தனம் உள்ளிட்ட நூல்களை வந்து இவர் வந்து எழுதிக்கிறார். சரிங்களா, அடுத்தது இவருடைய எழுது காவியம் எது அப்படின்னா அவளும் அவனும். இவர் எழுதின காவியம் அப்படின்னா இருந்தது அவளும் அவனும், அவளும் அவனும். சரிங்களா, சரிங்களா, சாரி, இதை மாற்றிக்குங்க. அதாவது வந்து என்னென்னா அவனும் அவளும். சரிங்களா, அவனும் அவளும் அப்படிங்கிறது இவர் எழுதின வந்து காவியம். சரியா, அவனும் அவளும் அப்படிங்கிறது இவர் எழுதின காவியம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மலைக்கல்லன் அப்படிங்கிறது இவருடைய மர்ம நாவல். சரிங்களா, இவருடைய நூல் எது, இவருடைய தன் வரலாற்று நூல் எது, என் கதை அப்படிங்கிறது இங்கே இருக்குது இல்லைங்களா. என் கதை அப்படிங்கிறது என்னது, இவருடைய தன் வரலாற்று நூல். நாமக்கல் கவிஞருடைய தன் வரலாற்று நூல் எது, என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞருடைய தன் வரலாற்று நூல், தன் வரலாற்று நூல். சரிங்களா, இப்போ இதெல்லாமே நாம் வந்து பார்த்துருக்கோம். சரியா, அப்போ நம்ம இவருடைய பிறந்தது 1888 to 1972. இவருடைய பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா வேங்கடராம பிள்ளை, அம்மணி அம்மாள் இவருடைய பெற்றோர். தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ் தேர், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, அதுக்கப்புறம் தாயார் கொடுத்த தனம். சரியா, இவருடைய நூல்கள், இவருடைய கவிதை நூல்கள். சரியா, இவருடைய கவிதை நூல்கள் ரொம்ப முக்கியம். தமிழன் இதயம், சங்கொலி, தமிழ் தேர், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தாயார் கொடுத்த தனம் அப்படிங்கிறது இதனுடைய கவிதை நூல்கள். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அவனும் அவனுங்கிறது காவியம். மலைக்கல்லன் அப்படிங்கிறது மர்ம நாவல், திரைப்படமாக்கப்பட்டது, இலக்கிய இன்பம். சரிங்களா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கதை அப்படிங்கிறது இவருடைய தன் வரலாற்று நூல். என் கதை அப்படிங்கிறது தன் வரலாற்று நூல். சரிங்களா, அதே மாதிரி இவருடைய கட்டுரை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய கட்டுரை அப்படிங்கிறது இலக்கிய இன்பம். இலக்கிய இன்பம் அப்படிங்கிறது இவருடைய கட்டுரை. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா. இலக்கிய இன்பம் அப்படிங்கிறது இவருடைய கட்டுரை. யார், நாமக்கல் கவிஞருடைய கட்டுரை. சரியா, அதே இன்ப இலக்கியம் அப்படின்னா வாணிதாசனுக்கு போயிருங்க. சரியா, இலக்கிய இன்பம் அப்படின்னா இவருடைய கட்டுரை. சரியா, என் கதை அப்படிங்கிறது இவருடைய தன் வரலாற்று நூல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. சரிங்களா, அடுத்தது இதுவும் நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். சரியா, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நேதாம் பார்த்திட அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு, இது வந்து எழுதிக்குங்க. சரிங்களா, அதே மாதிரி இவருடைய முக்கியமான ஒரு பாட்டு. சரிங்களா, இது வந்து ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அதே மாதிரி தமிழன் என்று சொல்லடா தமிழன் நிமிர்ந்து நில்லடா, இதுவும் அவர் எழுதுனதுதான். தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. சரியா, இது அவர் எழுதுனதுதான். தமிழன் என்றோர் இனம் ஒன்று, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். சரிங்களா, இது அவர் எழுதுனதுதான். சரிங்களா, அடுத்தது காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே அப்படிங்கிறதும் அவருடைய கூற்று. காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே அப்படிங்கிறதும் அவருடைய கூற்று. சரிங்களா,
அப்போது என்னென்ன பார்த்துருக்கோம், கத்தியின்றி ரத்தமின்றி, சரிங்களா, இது அவருடையது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா, தமிழன் என்றொரு இனம் உண்டு, அதற்கொரு தனியே ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே. சரிங்களா, காந்தின்னு வந்தாலே காந்தியம் நம் உடைமை, அதை காப்பது நம் கடமை அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். காந்தியம் நம் உடைமை, அதை காப்பது நம் கடமை அப்படின்னு சொன்னவர் யாருங்க, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, அப்போ இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாட்டை நம்ம தெளிவாக நாம் படிச்சுக்கணும். சரிங்களா, சொல்லும் பொருளும் அதுக்கப்புறம் பாடலின் பொருள் வந்து நான் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் குறிப்பு. சரிங்களா, ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக நான் பார்த்துருக்கோம். சரியா, அவருடைய கவிதை நூல்கள் என்ன, அவருடைய காவியம் அவளும் அவனும், மலைக்கலன் அப்படிங்கிறது மர்மநாவர், இலக்கியம் இன்பம் கட்டுரை, என் கதை அப்படிங்கிறது வரலாற்று நூல். சரியா, அதுக்கப்புறம் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிறது அவருடைய நூல், காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே, காந்தியம் நம் உடைமை, அதை காப்பது நம் கடமை, தமிழர் என்றோடு இனம் உண்டு, அதற்கு தனியே ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னவர் யாருங்க, காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். சரிங்க, காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். சரிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்தார் நான் பார்த்தோம் இல்லைங்களா. இவரை வந்து யார் அரசவை கவிஞராக மாற்றினது அப்படின்னா 1942 வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜாஜி இவரை வந்து முதல் அரசவை கவிஞராக ஆக்கியிருப்பார். இவர் யார் ஆக்குனதாக அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாரை வந்து யார் அரசவை கவிஞராக ஆக்குனது அப்படின்னா ராஜாஜி. எப்போ அப்படின்னா 1942. சரியா, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, சரி, அடுத்தது புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, நெறி அப்படின்னா பொருள் என்னங்க, நெறி அப்படின்னா பொருள் என்னது, வழி அப்படின்னு பொருள். குரலாகும் அப்படின்னு என்ன பொருள், குரல் கூட்டல் ஆகும் அப்படிங்கிறது. சரிங்களா, இது உங்களுக்கு தெரியுங்களா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது அப்படிங்கிற விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இல்லு கூட்டலா லா குரலாகும். வானொலி. சரிங்களா, எதை பிரிப்போம், வா ஒளி அப்படிங்கிறது வராது, வானெளி அப்படிங்கிறது வராது, வானொலின்னு வராது, வானொலி அப்படின்னு தான் வரும். இன்னும் கூட்டல்வோ நோ. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே விதிப்படி இதை நாம் சேர்த்து எழுதியிருக்கோம். அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது உடுமலை நாராயண கவி. நம்மளுக்கு இவர் வந்து பாடத்திட்டத்தில் வந்து நம்மளுக்கு கிடையாது. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொல்லும் பொருளும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஒப்புமை அப்படின்னா இணை அப்படிங்கிறது பொருள். ஒப்புமை அப்படின்னா இணை. அற்புதம் அப்படின்னா வியப்பு. முகில் அப்படின்னா மேகம். உபகாரி அப்படின்னா வள்ளல். ஒப்புமை அப்படின்னா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கக்கூடியவர் யாருங்க, உடுமலை நாராயண கவி. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறோம். சரியா, இது ஏன்னா ஒரு பாடத்திட்டத்தில் இல்லை, அதனால நம்ம வந்து இவர் வந்து விட்டுட்டு வேற போகிறோம். சரியா, பகவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது, சரியா, பரணி. சரிங்களா, வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அப்படின்னா முகில்னா மேகம் அப்படின்னு பொருள். இரண்டல்ல அப்படின்னு எப்படி பிரிக்கலாம், இரண்டு கூட்டல் அல்ல. இரண்டல்ல அப்படிங்கிறத இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சரியா, அப்படின்னு பிரிக்கிறோம். டூவை எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் ஊன் பிரிக்கலாம். சரியா, உயிர்விரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிடும், இட்டு கூட்டலா டா, அப்போ இரண்டல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடும். அப்போ இதுதான் ஆன்சர். தந்துதவும் அப்படின்னா எப்படி பிரிக்கிறான், தந்து கூட்டல் உதவும் அப்படின்னு தான் பிரிக்க முடியும். சரிங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, தந்து கூட்டல் உதவும் தந்துதவும் அப்படியே பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா. அடுத்தது தா கூட்டல் உதவும் வராது, தந்த கூட்டல் உதவும் வராது, தந்து கூட்டல் உதவும் வராது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒப்புமை இல்லாத, ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்பில்லாதன்னு வராது, ஒப்பில்லாத அப்படிங்கிறதும் வராது. சரிங்களா, இதெல்லாம் வராது. சரியா, இது ஒப்புமை இல்லாத. சரிங்களா, இது வருது வராது. ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறது வர, ஒப்புமை இல்லாத, ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை கூட்டல் இல்லாத. சரிங்களா, இப்போ ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒப்புமை இல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, ஒப்புமை ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படின்னு தான் நம்ம பிரிப்போம். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒப்புமை கூட்டல் இல்லாத.
சரியா, இப்படி தான் பிரிப்போம். சரியா, இது எப்படி வந்தது அப்படின்னா மையை எப்படி பிரிக்கலாம், இம்மு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா, இதுக்கான புணர்ச்சி விதி என்னது, ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற புணர்ச்சி. சரியா, நிலைமொழியில் ஐ வந்துச்சுன்னா அது எவ்வும் எகரமாக மாறும். அப்போது கூட்டல் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா, அப்போது ஒப்புமை இல்லாத அப்படின்னு தான் வரும். இங்கே வந்து வந்து ஒரு இடையில வந்து தோன்றும், கூட்டல் அப்படின்னு சொல்லி வரும். சரியா, அப்போ ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறதா இது கரெக்டான ஆன்சர். சரிங்களா, சரி, அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். சரிங்களா, இதில் முக்கியமானது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி. தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்மொழி வந்து பேச்சு மொழி எழுத்து மொழி என இரு கூறுகளை கொண்டிருக்குது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் தொழில்நுட்பங்களை அறிவோம். சரிங்களா, ஏன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இந்த பாடத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமானது பார்க்குறோம். நமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அஃதொருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாக மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது. சரிங்களா, கண்டிப்பாக மொழி அப்படிங்கிறது தங்களை கருத்துக்களை பகிர்ந்திருக்கு ரொம்ப முக்கியமானது. பழங்கால மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்கு தனித்தனியான ஒளிக்குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். அப்போ பழங்கால மனிதர்கள் தங்கள் தனித்தனியாக ஒரு ஒளிக்குறியீடுகளை வந்து உருவாக்கி கொண்டனர். இது ரொம்ப முக்கியம். இதன் காரணமாக மொழிகள் பல வந்து தோன்றினன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, பழங்கால மனிதர்கள் தனித்தனியாக ஒளிக்குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். சரிங்களா, அடுத்தது மொழியினுடைய வடிவங்கள். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டுணரப்படுவது பேச்சு மொழியாகும். கண்டிப்பாக வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டுணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு கேட்பதும் பேசுவதும் மொழியின் முதல் நிலை. சரியா, அப்போ வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டுணரப்படுவது பேச்சு மொழி. இவ்வாறு கேட்பதும் பேசுவதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டுணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து வடிவமாகும். வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து வடிவம். இவ்வாறு படிக்கப்படுவதும் எழுதப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. படிக்கப்படுவதும் எழுதப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, அடுத்தது ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்குரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டுக்குரியது. சரிங்களா, ஒளி வடிவில் உண்டாகும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்குரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட காலத்துக்கு அழியாமல் இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் கொடுத்துருக்காங்க. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்கின்ற எழுத்து மொழி உதவுகிறது. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன. சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ்மொழி பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். ரொம்ப ரொம்ப முக்கியம். மொழியின் உயிர் நாடியாக விளங்கக்கூடியது எதுங்க, பேச்சு மொழி தான் வந்து மொழியினுடைய உயிர் நாடி. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். ஆமாம், பேசும்போது ஒரு கம்பீரமாக பேசும்போது நம்மளுடைய உணர்வெல்லாம் அப்படியே வெளிப்பட்டு நிற்கும் இல்லைங்களா. அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே என்னங்க நோக்கமாக கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொழிக்கு உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. இப்போ பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. அடுத்தது பேச்சு மொழியில் உள்ள பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்தே பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்ற பொருளை தருகிறது. நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்ற பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதுபோல பேசும்போது இடம்பெறும் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமை உணர்த்துகிறது. சரிங்களா, இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபாடும் என்பதை நன்னூல் இலக்கண கூற்று வந்து விளக்குது. சரிங்களா, நம்ம ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். ஒரு சொல்ல ஒழிப்பதில் வந்து ஏற்ற இறக்கத்தை வந்து இந்த நன்னூல் நூற்பா வந்து விளக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இதில் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி.
எழுதப்படுவதும் படிக்கப்படுவதுமே அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவை மொழியாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? மு வரதராசனார். சரிங்களா. அடுத்து வட்டார மொழி, ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் பேசக்கூடிய மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழிகள் என்பர். பேச்சு மொழி இடத்திற்கிடம் மாறுபடும், கண்டிப்பாங்க. மனிதர்கள் வாழ்வில் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழி வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, இருக்குது, இருக்கீது என்று தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாக வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. ஆமாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய மொழியினுடைய நடை வந்து மாறுபடும். சரியா, அதைத்தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கிளைமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்த நாம் பார்க்கக்கூடியது என்னது? கிளைமொழி. ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வதுண்டு. வாழும் இடத்தின் நிலைமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றை காரணமாக அவர் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாங்க, அவங்க வாழும் இடங்கள், நிலைமைப்பு, இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து மாறுபடும். அவர்களுக்கு இடையான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். சரிங்களா. அப்போ ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. வாழும் இடத்தின் நிலைமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியின் சிறு சிறிது மாற்றங்கள் ஏற்படுது. அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது மாற்றங்கள் மிகுதியாக ஏற்படுது. சரியா. அப்போ புதிய மொழியாக உருவாகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிளைமொழிகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா. இப்போ கோயம்புத்தூரில் பேசுகிறாங்கன்னா கோயம்புத்தூருக்கும் மதுரை லாங்குவேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே திண்டுக்கல் லாங்குவேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். திருச்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா. அந்த மாதிரி அந்த மொழி வந்து ஒரே மொழி தான், ஆனால் அதுலேருந்து பிரிந்து செல்ல அந்த 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 அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய மொழிகள் நம்ம கிளைமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மொழியிலேயே இருந்து புதிய மொழி உருவாகிற மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. சரிங்களா. அவ்வாறு உருவாகும் புதிய மொழிகளை கிளைமொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகளில் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு கிளைமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்பாங்க. அடுத்தது எழுத்துமொழி. எழுத்துமொழி பேச்சு மொழிக்கும் நாம் தந்த வரி வடிவமே எழுத்து வழியாகும். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. ஆமாங்க, இலக்கியமெல்லாம் ஒரு ஏட்டு வடிவில் இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். பேச்சு மொழியாக இருந்தால் நம்மளால் படிக்க முடியுமா? முடியாது. சரியா. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா. எழுத்து மொழியில் வரி வடிவம் வந்து மாறுபடும். பேச்சு மொழியில் மாறுபாடு இருக்காது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றிற்கேற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். சரியா. எது? எழுத்து மொழியில். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அன்னு, காலை எழுதியவற்றில் இக்காலத்தில் அண்ணா, காலை என்று எழுதுகிறோம். சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா. இப்போ எது மாறுபடும்? வரி வடிவம் வந்து மாறுபடும். இதில் எழுத்து மொழியில். அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் ஒரு சில வேறுபாடுகள் உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறியொலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் என்பதை நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. சரிங்களா. கண்டிப்பாக பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். ஆனால் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். சரியா. கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டான் என்பதை பேச்சு மொழியில் நாம் என்ன சொல்லுவோம்? நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேச்சு மொழி. நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. சரிங்களா. எழுத்து மொழியில் நம்ம கரெக்டாக தான் நம்ம எழுதுவோம், பிழை இல்லாமல். அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. பேச்சு மொழியில் தான் என்னங்க உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் என்னங்க உணர்ச்சி கூறுகள் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. சரியா. வந்து போன்றவற்றை சொற்களுக்கிடையே பொருளின்றி பேசுவது உண்டு. ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவதில்லை. கண்டிப்பாங்க. பேச்சு மொழியும் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வு இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. இதற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. அது எழுத்து மொழியில் வந்து அவ்வாறு வந்து இருக்காது. சரிங்களா. அடுத்தது பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பது உண்டு. பேச்சு மொழியில் வந்து எழுத்துக்களை வந்து மாற்றி ஒழிப்பது உண்டு. ஈ என்பதை ஏ எனவும்,
ஊ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பார். ஏன்னா பேச்சு மொழியில் சரியா. எடுத்துக்காட்டாக இலை என்பதை இலை என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் ஒழிப்பார். இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. ஏன்னா எழுதும்போது நம்ம கரெக்டாக எழுதுவோம் இல்லைங்களா, அதுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்புறம் இந்த பாக்ஸில் இருக்கிறது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி சரியா, டயலாக்டிக் லாங்குவேஜ் அப்படி எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பழங்கால முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கம் என்று கூறியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. தொல்காப்பியர் இவற்றை என்ன சொல்கிறார், உலக வழக்கு அல்லது செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் சரியா. தமிழில் பழங்கால முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். அடுத்தது சரிங்களா, இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இரட்டை வழக்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு என்றும் கூறுவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சு மொழி தான் உலக வழக்கு, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். ஒரு மொழி உயிர்ப்போடு இருப்பதற்கு பேச்சு மொழியும், ஒரு மொழி உயிர்ப்போடு இருக்குன்னா பேச்சு மொழியும், காலம் கடந்து இருப்பதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. காலம் கடந்து ஒரு ஏடாக இருக்கணும்னா எழுத்து மொழி பயன்படுத்தும். பின்னாடி வர சந்தையிலும் படித்து தெரிஞ்சுக்கலாம். இவ்விரு வடிவங்களை சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். இவ்விரு வடிவங்களை சரியாக அமைச்சுனா மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே இவரை தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். தமிழை பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை என்ன சொல்கிறோம், இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போ தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தரலாம். இப்போ இரட்டை மொழிக்கு வழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்கள் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு சரிங்களா, இந்த ஒளிப்பதிவு மற்றும் இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் சரிங்களா, பேச்சு மொழியும் நீண்டகால நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த காரணமாக பல ஒளிப்பதிவெல்லாம் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. இதனால் பார்த்துட்டிங்கன்னா பேச்சு மொழி என்ன ஆகுது, நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நிறைய சான்றோர் உரையெல்லாம் இப்போ நாம் கேட்கணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னதுங்க, ஒளிப்பதிவு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த ஒளிப்பதிவெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் இந்த ஒளிப்பதிவு அப்படின்னா இந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணுறதுங்க. இந்த ஒளிப்பதிவு அப்படிங்கன்னா இந்த திரைப்படமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே வரக்கூடியது என்னதுங்க, இந்த ஒளிப்பதிவு காட்சிகளை சேமிக்கிறது சரிங்களா. அடுத்தது ஊடகங்களில் தமிழ். மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாக இலக்கிய தமிழை பயன்பட்டு வந்தது. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களும் எழுத்து மொழியாக இலக்கிய தமிழை பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சரியா. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. நாளேடுகள் மற்றும் பருவிதழ்களில் இன்றும் எழுத்து தமிழை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக நாளேடுகள் பருவிதழ்களில் இன்றும் எழுத்து தமிழை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்ட மாற்றங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாரதிதாசனுடைய ரொம்ப முக்கியமான கூற்று. ஏன்னா பாரதிதாசன் நம்ம சிலம்பஸில் இருக்கார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செந்தமிழை செழுந்தமிழாய் காண விரும்பியவர் யாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் சரியா. அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று, நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லிக்கிறார், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். எளிய மொழியில் தமிழ் நூல் எழுதிடணும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடையெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார், பாரதிதாசன். இந்த கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட் லைனு, அப்புறம் இடைப்பட்ட லைனு, லாஸ்ட் லைன், இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின் அது செந்தமிழை செழுந்தமிழாக காண வேண்டும் என விரும்பியவர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றிட வேண்டும். வெளியுலகில் சிந்தனை புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் உண்டு. இதையும் கூட கேட்கலாங்க சரிங்களா. வெளியுலகில் சிந்தனைகள் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு என பாடியவர் யாருன்னு கூட கேட்கலாம் சரிங்களா.
அடுத்தது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பேச்சு மொழி அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பேசிக்கிறோம். எழுத்து மொழியில் அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? மொழியின் முதல்நிலை வந்து கேட்டல். சரிங்களா? மொழியின் முதல்நிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசுதல் அல்லது கேட்டல். சரியா? பேசுதல் அல்லது கேட்டல். சரிங்களா? அடுத்து ஒளியின் வரி வடிவம். ஒளியினுடைய வரி வடிவம் டேஸ் ஆகும் அப்படின்னா எழுத்து. ஒளியினுடைய வரி வடிவம் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழ் கிளைமொழிகளில் ஒன்று எது? சரியா? தமிழினுடைய கிளைமொழிகளில் ஒன்று எது? தெலுங்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து வராது. பேச்சு மொழியை டேஸ் என பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது ஆளுக்கு ஒரு வேலை. சரிங்களா? இதில் பழமொழிகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இப்போ நம்ம பழமொழிகள் அப்படிங்கிறது நம்ம சிலம்பஸில் இருக்குது இல்லைங்களா? சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியின் அழகியலை பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். பொருட்செறிவுமிக்க சொலவடைகள் நம் நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்தப்படும் தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நிறைய பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு சொலவடைகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சொலவடைகள் அப்படின்னா நம்ம பழமொழிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பழமொழிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சொலவடைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பழமொழிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சொலவடைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போ தமிழர்களுடைய வாய்மொழி இலக்கியமாகவும் முன்னோர்களின் அனுபவ கருவூலமாகவும் விளங்குவே எதுங்க? சொலவடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிகள். சரிங்களா? இப்போது பழந்தமிழருடைய வாய்மொழி இலக்கியமாகவும் முன்னோர்களுடைய அனுபவ கருவூலமாக விளங்குது சொலவடிகள். அதை நம்ம பழமொழிகள் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி நகைச்சுவை உணர்வு மிக்க வாழ்க்கை அறிவுரைகளை வாழ்க்கை அறிவுரைகளை வழங்கக்கூடியதை வந்து என்னது? சொலவடைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு என்னது? விடாமுயற்சியுடன் தொடர்ந்து ஒரு செயலை செய்தால் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தால் முடியும். சரியா? இது ஒரு பழமொழி. எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் நான். ஆழம் தெரியாமல் காலை விடாது அப்படின்னு என்னது? ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் அதன் முழு விவரங்களையும் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதுக்கான இது. அச்சாணி இல்லாத தேர் முச்சக்கர ஓடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்திலோ அல்லது அமைப்பிலோ முக்கிய நபரின்றி எந்த செயலும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி தான் சொலவடைகள் வந்து அந்த காலத்தில் நகைச்சுவையோடு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சொலவடைகள்லாம் உங்களுக்கு தெரியும். பழமொழிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சொலவடிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் முக்கியமானது பார்த்துடலாம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஈஸி தானே. புண்ணுக்கு மருந்து போட புடிவாதத்துக்காக இது சொல்கிறது. புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படிங்கிறது. அடுத்தது அடை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. ஆமாம், போயிட்டா எப்படி திரும்ப வரும்? இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. அதாவது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளை மாற்றி அமைச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நாம் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து நம்மளுடைய பொற்கான காலகட்டம்ங்க. இந்த நேரத்தை வீணாக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த கரெக்டான நேரம் எப்போ வரும்? அது இந்த அடையுடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. போன காலம் வந்து திரும்ப வராது. சரியா? அதான் சொல்கிறது, நம்மளுடைய காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மப்பகை. ஆமாம், விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மப்பகைங்கிற மாதிரி. சரிங்களா? விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மப்பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் பகை தான். எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நினைக்கிறாரு அவங்க அப்பா. சரியா? எறும்பு கண்டிப்பாக அவன் மாறுவான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். உழைக்கிற மாடு தான் ஊருக்கு விலை போகும். என்ன சொல்லியிருக்காங்க? உழைக்கிற மாடு தான் ஊருக்கு விலை போகும். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படி. ஆமாம், நம்ம படித்து நல்லா போஸ்டிங் வாங்கி ஒரு குரூப் 1 அதிகாரி வாங்கணும் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இந்த தம்பியை எந்த அளவுக்கு போனது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. அதனால் உழைக்கிற மாடு தான் ஊருக்கு விலை போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடைமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். கண்டிப்பாக
நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. சரியா, அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அடுத்து நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான், விளையாட யாராவது கிடைப்பாங்கன்னு பார்க்கிறான், அங்கே எறும்பு. சரிங்களா, அது அப்போ நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்தது குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை. சரியா, குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டைப்பூவுக்கு அழுவுதாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சரியா, நான் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரியா, இதற்கான ஒரு இது. சரியா, அடுத்தது அரிசி நெய் எல்லாம் சேகரிக்கணும், சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா, அப்போது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா, சொப்பனத்தில் கண்ட அரிசி எப்படி சோத்துக்காகும்? சரிங்களா, அதை தான் கொடுத்துருக்காங்க. குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்து நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாகலா பூச்சி படம் எடுக்கலாமா, உனக்குத்தான் வேலை இல்லை. சரிங்களா, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாகலாம் பூச்சி அப்படிங்கிறது படம் எடுக்க முடியுமா? முடியாது. சரியா, பாம்பு தான் படம் எடுக்க முடியும். அது மாதிரி உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1000 கல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். ஆமாம், 1000 கல்லும் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கையை ஊனித்தான் கரணம் போட முடியும், பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேர்ந்தெடுக்க போகணும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேர்ந்தெடுக்க போகணும் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்தது காவடிப்பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும், இப்போ உனக்கு வேலை இல்லை. சரியா, சுமக்கிறவனுக்கு தானே தெரியும், இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். நான் என்ன முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். சரிங்களா, கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது 4 வீட்டு கல்யாணமும் நாய்க்கும் அங்கே இங்கேயும் ஓட்டமும் என்கிற மாதிரி வேகமாக போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது என்னை விட வேகமாக ஓடுற, அடுத்தது அவ்வப்பொழுது போக்கும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், பாடி பாடி குத்தினாலும் பதறரிசி ஆகுமா, நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா அப்படிங்கிறது. அதிர அடித்தா உதிர விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். அதிர அடித்தா உதிர விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது. குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாக மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கவலையே இல்லாமல் படுத்திருக்கிறியே, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிற மாதிரி. அகலையில் விழுந்த முதலிக்கு அதுவே சொர்க்கம் கண்டிப்பாக என்கிற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினால்தான் போன தடவை ஆமையிடம் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறது. சரியா, அடுத்து கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி அப்படின்னா விளையாட ஆள் கிடைச்சிருச்சே நினச்சி அந்த குட்டிச்சுவர மேலே ஏறி குதிச்சு விளையாடுறான். கார்த்திகை மாதம் ஒரு பிறையை கண்ட மாதிரி எனக்கு விளையாடுறக்கு ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சுவர் மேலே குதிச்சு விளையாடுறான் அப்படிங்கிறது. அடுத்தது அதை விட்டாலும் கதி இல்லை, அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் நிற்கும். சரிங்களா, அடப்பாவி, அதாவது அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பா போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்குத்தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சோர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே அப்படிங்கிறது. அடுத்தது அள்ளுருவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுருவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வழி பொறுக்காமல் முடியாமல் கத்திட்டு ஓடுறான். அடுத்தது அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான், அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலையும் மேட்லையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடிட்டு வந்து சேர்றான். சரிங்களா அப்படிங்கிறது. சரியா, அப்போ பழமொழிகள் அப்படிங்கிறது சொலவடைகள் நம்ம சிலம்பஸில் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். சரிங்களா, அதில் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். குற்றிய லுகரம்னு என்னது, குறுமை ப்ளஸ், சரியா, குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உரிமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். அப்போ ஈறுபோதல் விகுதிப்படி மை விகுதி வந்து கெட்டுரும், ஈறுபோதல் விகுதிப்படி மை விகுதி வந்து கெட்டுரும். அடுத்தது அப்படின்னது குறு ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, உகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, இப்போ குரு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபா எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா, அப்போ ஊகரம் வந்து கெட்டுரும், உயிர்வெறி நுக்குரல் மெய்விட்டோடு மதிப்படி வந்து ஊ வந்து போயிடும். அப்போ எப்படி இருக்கும், குட் ப்ளஸ் இயல் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா, அப்போ குட் ப்ளஸ் இயல் சொல்லி இருக்குங்களா. இது என்ன விதிப்படி, தனி குரல் முன் உயிர்வரின் இரட்டும், அதாவது வந்து தனி குரல் முன்னாடி, சரியா, அதுக்கப்புறம் ஒரு உயிர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இரட்டும் அப்படிங்கிற விதி. சரிங்களா, தனி குரில் முன் உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி என்னாகும், இன்னொரு எழுத்து வந்து தோன்றும், இன்னொரு இற்று வந்து தோணும், இற்று ப்ளஸ் இயல் அப்படின்னு சொல்லி வரும். இற்று கூட்டல் இ ரி குற்றியல்.
சரியா? இல்லு கூட்டல் லு லு குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? அப்போ குற்றியல் உகரம் அப்படின்னா குறுகிய ஓசையுடைய உகரம் தான் குற்றியல் உகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி வந்து கெற்றும். மை விகுதி கெற்று குறு ப்ளஸ் சரியா இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு சொல்லி வரும். ரூவை பிரித்தோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். உயிர்வரி நுக்குரல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிடும். அப்போ குட் ப்ளஸ் இயல் அப்படின்னு தான் வரும். குட் ப்ளஸ் இயல் அப்படின்னு தான் வரும். இதுக்கு என்ன விதி? தனிக்குறில் முன் உயிர்வரின் தனிக்குறில் முன்னாடி ஒரு உயிர் வந்துச்சு அப்படின்னா இரட்டும் அப்படிங்கிற வரி மெய்ய இந்த ஒற்றெழுத்து வந்து இரட்டும் அப்படிங்கிறது. அப்போ ஒற்றெழுத்து வந்து 2 ட்ரிப்பு வரும். இற்று அப்படிங்கிறது 2 ட்ரிப்பு வரும். அப்போ குற்று ப்ளஸ் இயல் அது வந்து புரியுதுங்களா? 2 ட்ரிப்பு வரும். இயல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இற்று கூட்டல் இ ரீ குற்றியல். சரியா? குற்றியல் கூட்டல் உகரம் குற்றியல் கூட்டல் உகரம் இல்லு கூட்டல் லு குற்றியல் உகரம். இப்படித்தான் இந்த விதித்தை நம்ம பிரிக்கிறோம். சரியா? அப்போ இது என்ன விதி இருக்குது? ஈறுபோதல் அப்படிங்கிற விதி இருக்குது. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதி இருக்குது. தனிக்குறில் முன் உயிர்வரின் அது வந்து இரட்டும் அப்படிங்கிற விதி இருக்குது. அப்போ குற்றியல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதான் நம்ம பார்க்க போகிறோம். குற்றியல் உகரம். சரிங்களா? தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என இருவகையாக பிரிப்பர். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் ஆனப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல 6th தமிழ்லேயே நீங்கள் படிச்சிருப்போம். முதலெழுத்துனா என்னது? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்தது என்னதுங்க? 30 எழுத்துக்கள் தான் என்னது முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும். சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரத்தை பற்றி கவனிப்போம். சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரத்தை பற்றி இனி காண்போம். குற்றியலுகரம். சரிங்களா? குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். ஆமாம், குழந்தை வகுப்பு பாக்கு. சரிங்களா? அவ்வெழுத்துக்களின் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. சரியா? அப்போ இறுதியில் வரும்போது அப்போ குழந்தை வகுப்பு அந்த சொல்ல உச்சரித்து பாருங்கள். குழந்தை அப்படின்னா அழுத்தி உச்சரிப்போம். வகுப்பு அப்படின்னா உச்சரிப்பு இருக்குது. பாக்கு உச்சரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு மாத்திரை அளவு பதிலாக அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. அதாவது வந்து கூ சு டு துபுரு ஆகிய வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். புரியுங்களா? குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குற்றியல் உகரம். காசு, எஃகு, பயறு, பாட்டு, வந்து, சால்பு. சரியா? இதுக்கு பின்னாடி எல்லாமே குற்றியலுகர சொற்கள் தான் வந்திருக்கும். சரியா? அப்போ குற்றியலுகரம்னா என்ன? குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குற்றியலுகரம். ஒரு சொல்லு கு சு டு து பு ரு இந்த எழுத்துக்கள் சொல்லின் ஈற்றில் வரும்போது தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அப்போ குற்றியலுகர சொற்கள் எதுன்னு கேட்பாங்க. கு சு டு து பு ரு அப்படிங்கிற மொத்தம் 6 எழுத்துக்கள் தான் வந்து குற்றியலுகர சொற்களாக வருது. சரியா? தன்னுடைய அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? சார்பெழுத்தினுடைய 10 வகையில் இது ஒன்று. சரிங்களா? இதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது முற்றியலுகரம். முற்றியலுகரம் அப்படின்னா இதனுடைய மாத்திரை என்னங்க? ஒரு மாத்திரை. சரிங்களா? தனக்குரிய எழுத்தை அடுத்து வரும் தனிக்குறிலை இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிக்குறிலை எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக இருக்கும். குசுறு துவுரு அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு தனிக்குறில் எழுத்து வந்திருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இப்போ இதனுடைய மாத்திரை அளவு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? 1 1 2 சொல்லுவோம். சரிங்களா? இதே வந்து குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய மாத்திரை அளவு வந்து வேறு. காசு அப்படின்னா இதனுடைய மாத்திரை அளவு என்னங்க? கா அப்படின்னா 2, சு அப்படிங்கிறது குசுறு துபுரு அப்படிங்கிற குற்றியலுகர சொல். ஈற்றில் வரும்போது இது வந்து தன்னுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அப்போ சு அப்படிங்கிறதுக்கு வந்து சரிங்களா? சூக்கு அப்படிங்கிறது என்னது? குற்றியலுகர சொல். இதுக்கு வந்து அரை மாத்திரை. அப்போ 2.5 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டுங்களா? கா அப்படிங்கிறது நெடில் 2 மாத்திரை. சு அப்படிங்கிறது அரை மாத்திரை. சரிங்களா? அப்போ 2.5 மாத்திரை அப்படிங்கிறது. அப்போ அது மாற தனிக்குறிலை எழுத்தை அடுத்து வரும் வல்லின ஊரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத ஊரங்கள் எப்பொழுதும் முழுமையாக ஒலிக்கும். தனிக்குறிலை அடுத்து ஒரு வல்லின ஊரம் வந்துச்சு அப்படின்னா ஒரு குற்றியலுகர சொல் வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத ஊரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். வல்லின ஊரம்
வல்லினம் அல்லாத உகரங்கள் முழுமையாக ஒலிக்கும். இவ்வாறு ஓசையில் குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம். ஓசையில் குறையாமல் முழுமையாக ஒலிப்பதை வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு இதெல்லாம் வந்து சரிங்களா முற்றியலுகர சொற்கள். சரிங்களா? அப்போ சரி, ஓகே. அடுத்தது தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகளை பயன்படுத்துகிறோம். சாரிகள் என்ன, ஒரு எழுத்து வந்து சார்ந்து வரக்கூடியதை நம்ம சாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகளை வந்து பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், காரம், கான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இப்படியே கேட்டுருவாங்க. அகரம், மகரம், மாகாரம், மாகான். சரி, அப்போ குறில் எழுத்துக்களை குறிக்க நாம் என்ன எழுத்துக்களை குறில் எழுத்துக்களை குறிக்க என்ன பண்ணுறோம்? கரம், காரம், கான் இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறோம். ஐயவ் எழுத்துக்களை குறிக்கிறது நெடில் எழுத்துக்கள். கான் அப்படிங்கிற எழுத்தை வந்து இப்போ நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், காரம், கான்கிறத பயன்படுத்துகிறோம். நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், அதே மாதிரி நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஆகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஆயுதத்தை குறிக்க கேனம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அகேனம். அப்போ தமிழ் எழுத்துக்களை வந்து குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகளை வந்து பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், காரம், கான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டுருவாங்க. ஐ, ஔ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்களை குறிக்க ஐகான், ஔகான். சரிங்களா? நெடில் எழுத்துக்களை குறிக்க ஆகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படிங்கிற எழுத்துக்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஆயுத எழுத்தை குறிக்க அக்கேனம் அப்படிங்கிற எழுத்து வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறில் எழுத்துக்களை குறிக்க கரம், காரம், கான் வந்து பயன்படுத்துகிறோம். அகரம், மகரம், மாகாரம், மாகான் அப்படிங்கிறது. ஐ, ஔ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்களை குறிக்க ஐகான், ஔகான்கிறத பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா காரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஆகாரம், ஏகாரம். சரிங்களா? ஔகாரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இதே வந்து கான் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா நெடில் எழுத்துக்களுக்கும் வரும். சரிங்களா? குறில் எழுத்துக்களுக்கு வரும். சரிங்களா? இதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒன்றுமே கிடையாது. தமிழ் எழுத்துக்களை குறிப்பதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். கேனம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். அக்கேனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம், காரம், கான் அப்படிங்கிற சாரிகளை பயன்படுத்துகிறோம். அகரம், மகரம், காரம், மாகான் அப்படிங்கிறது. ஐ, ஔ எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களை குறிக்க ஐகான், ஔகான் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். சரியா? இதே வந்து இப்படியும் கூட கேட்போம். ஐகாரம், ஔகாரம் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஐகான், ஔகான் அப்படிங்கிற எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். இதே நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஆகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இதையும் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த இடத்துல குறில் எழுத்துக்கள்னா கரம், காரம், கான். ஐயோ அப்படிங்கிற எழுத்துக்களை குறிக்க கான், ஐகான், ஔகான். நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், ஆகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க அக்கேனம் அப்படிங்கிறது. அடுத்து குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரம் வந்து 6 வகையாக பிரிக்கிறோம். நெடில் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், ஆயத்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம்னு 6 வகையாக நம்ம பிரிக்கிறோம். குற்றியலுகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கிறது. குற்றியலுகரம் தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 6 வகையாக பிரிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படியும் கூட கேட்கலாம். குற்றியலுகரம் தனக்கு பின்னுள்ள எழுத்துன்னு கூட கேட்கலாம். தனக்கு முன்னுள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. நெடில் தொடர் குற்றியலுகரம்னா அதில் ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரையும். நெடில்தொடர் குற்றியலுகரம் ஈரெழுத்து சொல்லாக மட்டும்தான் வரும். பாகு, மாசு, பாடு, மாவு, ஆறு. இதே மாவு அப்படிங்கிறது இங்கே வந்து வராதுங்க. இது வந்து ஒரு முற்றியலுகர சொல். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது நெடில்தொடர் குற்றியலுகரம்னா ஈரெழுத்து சொல்லாக மட்டும்தான் வந்திருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து குசுறுதுபுற எழுத்துக்கள் வந்து வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதனுடைய மாத்திரை அளவு சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா பாகு அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா இதனுடைய மாத்திரை அளவு பாக்கு வந்து 2, கூக்கு வந்து அரை மாத்திரை, 2.5 மாத்திரை. பாடு அப்படின்னா அதுக்கு மாத்திரை என்னது? பாக்கு 2 மாத்திரை, ரூக்கு அரை மாத்திரை, அப்புறம் 2.5 மாத்திரை. 6 அப்படின்னா மாத்திரை அளவு என்னது? 6. ஆக்கு வந்து 2 மாத்திரை, இதுக்கு வந்து அரை மாத்திரை, 2.5 மாத்திரை. புரிஞ்சுதுங்களா? மாத்திரை கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு சொல்லுக்கு முன்னாடி குற்றியலுகர சொற்கு ஒரு எழுத்துக்கு முன்னாடி மாத்திரை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா குசுறுதுபுரு அப்படிங்கிற எழுத்து வந்து ஈற்றெழுத்தில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குற்றியலுகரம் தெரிஞ்சு அப்படித்தான் நம்ம பிரித்து வந்து எழுத முடியும். சரியா? மாத்திரை அளவு வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? டக்குன்னு வந்து நான் மாத்திரை அளவு வந்து போட்டக்கூடாது. இப்போ கபிலர்,
அப்படின்னு சொல்கிறோம்னா இதனுடைய மாத்திரையில் வந்து சொல்கிறோம் 1 1 1 அரை மாத்திரை. சரிங்களா? இப்போ 3 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? காக்கு ஒரு மாத்திரை, பி குறில் ஒரு மாத்திரை, ல ஒரு மாத்திரை, இர் வந்து மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரைன்னு சொல்கிறோம். இதே குற்றியலுகர சொற்கள் வந்துச்சுன்னா அது மாத்திரையால் வந்து கவனமாக போடணும். சரிங்களா? அது ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஆயுத எழுத்து வந்து தோன்றியிருக்கும். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இப்போ எஃகு அஃது. இப்போ எஃகு அப்படின்னா அதனுடைய மாத்திரை என்ன சொல்கிறோம்? ஏக்கு ஒரு மாத்திரை, எழுத்துக்கு அரை மாத்திரை, கூ வந்திருக்கு, இதுக்கு அரை மாத்திரை. சரிங்களா? இப்போ 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி தாங்க மாத்திரை அளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அஃது ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்கு வந்து ஒரு மாத்திரை குறில், தூக்கு வந்து அரை மாத்திரை. சரிங்களா? இப்போ 2 மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் தனில் நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்படி சென்டென்ஸாகவே கேட்டுருவாங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அரசு எப்படி உயிர்த்தொடர் குற்றியலுகரமாக சொல்கிறோம்? 9 தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்போ அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எப்படி உயிர்த்தொடர் குற்றியலுகரம் சொல்கிறோம்? ஈற்று எழுத்தில் வந்து குசுகுதுபூர் அப்படிங்கிற எழுத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஈற்று அயல் எழுத்துக்கு முன்னாடி ரா வந்திருக்கு. ராவை பிரித்து எப்படி வரும்? இரு கூட்டல் ஆ. அப்போ ஆ வந்திருக்கா. அப்போ இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்போ 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன தொடர் குற்றியலுகரம்? ஈற்று அயல் எழுத்து தூ குசுகுதுபூர் வந்திருக்கு, குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பா வந்திருக்கு, இப்போ கூட்டலா. அப்போ உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இப்போ இதுக்கான மாத்திரை அளவு என்ன சொல்லுவோம்? அரசு அப்படிங்கிறதுக்கான மாத்திரை அளவு நாம் என்ன சொல்லுவோம்? இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை. ஆ குரில், ரா குரில், சு குசுருத்துபுரு அரை மாத்திரை, 2.5 மாத்திரை. சரிங்களா? அதே மாதிரி கயிறு, அதே மாதிரி வரலாறு. அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம்னா எதுக்கு? வல்லினெழுத்து வந்திருக்கும். வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. வல்லினெழுத்துக்கள்னா கசட தபர மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய மாத்திரை என்ன? ஓக்கு வந்து ஒரு மாத்திரை, இன்னுக்கு வந்து அரை மாத்திரை, இதுக்கு வந்து சரிங்களா 1 அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மாத்திரை, இன்னுக்கு வந்து அரை மாத்திரை, இதுக்கு ரூக்கு வந்து அரை மாத்திரை. ஏன் ரூக்கு அரை மாத்திரை? குசுரு துபுரு. சரியா? அப்போ இது எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரிங்களா? அடுத்தது பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு வன்தொடர் எழுத்துக்களாக வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி குற்றியலுகர எழுத்துக்கள் வந்திருக்கு. மென்தொடர்னா யனன நமன. மெல்லின எழுத்துக்கள் மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். பங்கு, மஞ்சு, வண்டு, பந்து, அம்பு, கன்று. அப்போ மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். இடையினை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இடையினை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சரியா? அப்போ வல்லினம் மெல்லினம் தெரியாமல் இது எடுக்க முடியாது. மெய்யெழுத்துக்கள் தெரியாமல் வல்லின மெய்யெழுத்துக்கள் தெரிஞ்சார். அதாவது வந்து இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு இதெல்லாம் தெரியாமல் வன்தொடர் மென்தொடர் எடுக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். வல்லினத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர், மெல்லினத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர், இடையினத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களே வந்து இருக்காது. சரி, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாது. அதாவது வந்து இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களே இருக்காது. இங்கே பாருங்கள், இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் ஏதாவது ஒரு குற்றியலுகர சொற்களை நாம் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. சூடூரு என முடியும் இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வந்து ஏதாவது வந்து சூடூரு என முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகரம் வந்து இருக்குங்களா? இருக்கவே இருக்காது. சரியா? அப்போ குற்றியலுகரம் அப்படின்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். அதே மாதிரி தான் முற்றியலுகரம். அதே மாதிரி தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம். குற்றியலுகரம் 6 வகைப்படும். அதை பிரிக்கும்போது குற்றியலுகர சொற்கள் ஒரு எழுத்து மாத்திரை கேட்டாங்க அப்படின்னா பிரிக்கும்போது குற்றியலுகர ஒரு நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா குற்றியலுகர சொற்கள் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம மாத்திரை பிரிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? சாதாரண சொல்ல பிரிக்கும் போதும் குற்றியலுகர சொற்களை பிரிக்கும் போதும் மாத்திரை வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பின்னாடி ஐகார குறுக்கும் அவ்வார குறுக்கும் வந்து பார்ப்போம். சரியா? அதுக்கும் மாத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். இவ்வென்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. சூடூரு ஆகிய இறுதியாக அமையும் குற்றியலுகர சொற்களும் இல்லை. சரியா? அது குற்றியலுகரம். அதே மாதிரி தான் குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம்னா குற்றியலுகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம்னா குற்றியலுகரம். வரகு ப்ளஸ் யாது வரகியாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள். வரகியாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் என ஒழிப்பதை அறியலாம். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது.
அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தனது ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் குற்றியலுகரம் எனப்படும். சரிங்களா? அப்போ குற்றியலுகரம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஈ வந்து தோன்றும், குற்றியலுகரம்னா ஊ தோன்றும். இப்போ வரகையாதுன்னு பிரிச்சிருக்கலாம். எப்படி கீ வந்து தோன்றுச்சு? இப்போ கூவை எப்படி பிரிக்கலாம்? அப்போ குற்றியலுகரம்னாலே 2 விதி தான், புணர்ச்சி விதிகளை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறதும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி குற்றியலுகரத்தில் நம்ம பயன்படுத்துவோம். கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி ஊ வந்து போயிடும். அப்போது இங்கே பாருங்கள், வரகு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்கிறாங்க. கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி ஊ போயிடும். அதுக்கப்புறம் ஈ வந்து தோன்றுறது, இக்கு கூட்டல் ஈ கீ. அப்போ வரகியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ ஈ தோன்றும், அங்கே ஊ தோன்றும், அவ்வளோதான். அடுத்து குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்திற்கு உள்ள உகரம், இங்கே பாருங்க, குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட, சரியா, குற்றியலுகர சொற்களை கொண்டு யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உகரம் இகரமாக மாறும். சரிங்களா? அப்போ யகரம், அதாவது வந்து வரகு ப்ளஸ் யாது, அது இகரமாக மாறுன்னு இகர ஈ தோன்றும்னு சொல்லுவீங்களா? அது வருமொழியில் வந்து யகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா உகரம் வந்து இகரமாக தோன்றும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அப்போ வரகு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? குற்றியலுகர சொற்கள் வந்து வருமொழியில் வந்து யகர எழுத்து வந்துச்சுனாலே குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஈ வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உகரம் போயிட்டு இகரம் வந்து தோன்றும். கொக்கு ப்ளஸ் யாது கொக்கியாது. இப்போ யா அப்படிங்கிற எழுத்து வந்திருக்குங்களா? எல்லா பக்கம் பாருங்கள், யா வந்திருக்கா? உகரம் போயிட்டு இகரம் தோன்றும். சரியா? இப்போ பாருங்கள், நாடு ப்ளஸ் யாது நாடியாது. நாடு, இங்கே பாருங்கள், நாடு ப்ளஸ் யாது 2 எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். சரியா? உகரம் போயிடும். சரியா? அதுக்கப்புறம் இகரம் தோன்றும். இட்டு கூட்டல் ஈ டி, நாடியாது. அவ்வளோதான் எல்லாத்துக்குமே. அடுத்தது மியா அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். அது எதுக்காக பயன்படுத்தும்னா ஒரு ஓசைக்காக பயன்படுத்தக்கூடியது. குற்றிய லிகரத்தில் மியா அப்படிங்கிறது ஓசைச்சொல். ஓசை எதுக்காக வருவது? இதில் மீ எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஈ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மீ அப்படின்னு சொல்கிறோம். மீயில் இம் கூட்டல் ஈ உள்ள இகரம் குற்றிய இலகரம் ஆகும். இப்போ மியா அப்படின்னு சொல்கிறோம். மியா அப்படிங்கிறது அசைச்சொல். இந்த மீயை வந்து நம்ம இம்மு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஈ வந்திருக்கு இல்லையா? அப்போ அது குற்றிய இலகரம். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவு குறைந்தொழிக்கும். கேன்மியா, கேள்மியா, சரியா? அதுக்கப்புறம் சென்மியா, சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மியா அப்படிங்கிறது அசைச்சொல். சரியா? இதை பார்த்தோம். மியா அப்படிங்கிறது அசைச்சொல். இது வந்தாலே குற்றிய இலகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேள் ப்ளஸ் மியா கேன்மியா, செல் ப்ளஸ் மியா சென்மியா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி மாறுச்சு அப்படின்னா, இது வந்து லகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து புணர்ச்சி விதியே இருக்குது. என்ன விதி அப்படின்னா, லாலா வேற்றுமையில் ரடவும் அல்வெளி அவற்றோடு உறல்வும் வழிவரினாம் மெலிவரின் நனவும் இடைவரின் இயல்பும் ஆகும் இருவழி ஆணும் என்பே அப்படிங்கிற விதி இருக்குது. ஒன்றும் கிடையாதுங்க. லகர ஈற்று புணர்ச்சி தான் வந்து இங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? இதில் என்ன அப்படின்னா நிலைமொழி வருமொழின்னு சொல்லி புணர்ச்சி விதி அப்படின்னாலே நிலைமொழி வருமொழி தான் வந்து புணர்ச்சி விதி. நிலைமொழியா இப்போ இல்லு வந்து நிலைமொழியில் இல்லு வந்து வருமொழியில் மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த இல்லு வந்து இன்னா வந்து மாறும். சரியா? அதே நிலைமொழியில் வந்து இல்லு வந்துச்சு அப்படி இல்லுன்னு வந்து வருமொழியில் மெல்லினம் நமன மெல்லினம் இல்லைங்களா? மெல்லினம் வந்துச்சுன்னா இந்த இல்லு இன்னா மாறும். இதான் விதி. லாலா அதாவது வந்து லாலா வேற்றுமையில் நடவும் அல்வெளி அவற்றோடு உறவும் வழிவரினாம் மெலிவரின் நனவும், அதாவது மெல்லினம் வந்துச்சுன்னா நான் அப்படின்னு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இந்த இல்லு வந்துச்சு அப்படின்னா 3 சுழி இல்லு வந்துச்சுன்னா அது இன்னா மாறிடும். இந்த ஒரு சுழி இல்லு வந்துச்சு அப்படின்னா அது இன்னா மாறிடும் அப்படிங்கிற விதி இருக்குது. அந்த விதியின்படி தான் இது வந்திருக்கு. ஆனால் வருமொழியில் என்ன இருக்கணுங்க? மெல்லினம் இருந்தால் மட்டும்தான். மெல்லின எழுத்துக்கள் எது சொல்கிறோம்? எனன நமன அப்படின்னு சொல்கிறோம். அதில் வரக்கூடிய விதி மா மீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து மெல்லினம். சரியா? அப்போ இல்லு இன்னா மாறும். அது கேன்மியா சென்மியா அப்படின்னு சொல்கிறது. சரியா? அப்போ குற்றியலிகரம் அப்படிங்கிறது தற்போது உரநிலை வழக்கில் கிடையாது, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. குற்றியலிகரம் உரநிலை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த புணர்ச்சி விதிகள் நாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். நிலைமொழியா இல்லு வந்துச்சு அப்படின்னா வருமொழியில் மெல்லினம் வந்தால் இல்லு இன்னா மாறும். நிலைமொழியா
இந்த இல்லு வந்து மெல்லினம் வந்துச்சுன்னா இல்லு இன்னா மாறும் அப்படிங்கிறது விதிப்படி தான் இது வந்து புணர்ந்துருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்காங்களா 1 அப்படிங்கிற எத்தனை மாத்திரை, ஓக்கு 1 மாத்திரை, இன்னும் அரைக்கு மாத்திரை. ஏன்னா அது குற்றியல் உகரம், குற்றியல் உகரமாக இருக்குங்காட்டி இதை வந்து நாம் சொல்கிறோம். சரிங்களா? 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் குற்றியல் இதில் வந்து இந்த கடைசியாக வந்து இலக்கணம் பார்த்துருக்கோம். குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், முற்றியல் உகரம். அப்போ குற்றியலுகரம், குற்றியலுகரம், முற்றியலுகரம் ஒரு வார்த்தையில் வந்துச்சுனாலே அது உகரங்களை பார்த்து தான் அதுக்குடைய மாத்திரைகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? குற்றியலுகரம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ செய்யுள் வழக்கில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து குற்றியலுகரம் தற்போது உரநெறி வழக்கிலே வந்து கிடையாது. இலக்கியங்கள் மட்டும்தான் வந்து என்ன பயன்பாட்டில் இருக்குது. உரநெறி வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே பயன்படுதுன்னு சொல்கிறோம். மியா என்னும் அசைச்சொல் வந்திருக்கும், உகரம் வந்து இகரமாக மாறி இருக்கும். இதை குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே முற்றியலுகரம் அப்படின்னா தனிக்குறியில் எழுது. குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி தனிக்குறியில் வந்திருக்கும். சரிங்களா? அதை வந்து நாம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா தொகை சொற்களை விரித்தெழுதுக. ஏன்னா இது நம்ம சிலம்பஸில் வந்து இருக்குங்க. இருதிணை அப்படின்னா உயர்திணை அக்ரின்னு சொல்கிறோம். முக்கணின்னு என்னது, மா பலா வாழை. முத்தமிழ்னா என்னது, இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறத முத்தமிழ். நாற்றிசைனா என்னது, நாற்றிசைன்னு என்ன சொல்கிறோம், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. நாற்றிசை. முக்கணினா மாப்பலா வாழை. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். நாற்றிசைனா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. ஐந்திணைனா என்ன சொல்கிறோம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அதுதான் நம்ம சொல்கிறோம் ஐந்திணை. அறுசுவை அப்படின்னு என்ன சொல்கிறோம், அறுசுவைன்னா என்னது, இனிப்பு புளிப்பு, இனிப்பு புளிப்பு உவர்ப்பு, இனிப்பு புளிப்பு உவர்ப்பு. சரிங்களா? அப்புறம் கார்ப்பு கசப்பு துவர்ப்பு. கார்ப்பு கசப்பு துவர்ப்பு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இனிப்புங்கிறது நம்மளுக்கு தெரியும், புளிப்புங்கிறது நமக்கு தெரியும். இனிப்பு புளிப்பு இருந்தால் கண்டிப்பாக உவர்ப்பு இருக்கும். அப்போது உவர்ப்பு இருந்துச்சுனாலே, இனிப்பு இருந்தாலே கசப்பு இருக்கும், இனிப்பு இருந்தால் புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், அப்புறம் உவர்ப்பு இருக்கும். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் கார்ப்பு துவர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? துவர்ப்பு அப்படிங்கிறது என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார்ப்பு துவர்ப்புன்ட்டு நான் வச்சுக்கேன். இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு. சரியா? கார்ப்பு துவர்ப்பு, இனிப்பு புளிப்பு கசப்பு, அதுக்கப்புறம் கார்ப்பு, அதுக்கப்புறம் உவர்ப்பு, அதுக்கப்புறம் துவர்ப்பு. ஃபஸ்ட்டு இனிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் புளிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னது கசப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிப்பு இருந்தால் கசப்பு இருக்கும். அதுக்கப்புறம் உவர்ப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உவர்ப்பு வந்து கார்க்கணும், கார்ப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துவர்ப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஊடகம் அப்படின்னா மீடியா, மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ், ஒளியியல் அப்படின்னா போனாலஜி, இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம், பருவ இதழ் அப்படின்னா பீரியோடிக்கல், பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பர்ட்டி, எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் அப்படின்னா டைலாக். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போது 7th வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் ஒன்றுக்குண்டான செய்யுள்கள், அப்புறம் முக்கியமான பாடங்கள், அதுக்கப்புறம் இலக்கணம் வந்து நாம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 7th வந்து இயல் 2. சரியா? இயல் 2க்கு உண்டானது வந்து பார்த்துட்டிங்கன்னா 7th வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 2க்கு உண்டானது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வகுப்பில் வந்து பார்க்கலாம். நன்றி.